நடமாட்டத்தை கண்டுபிடிக்கிறதுக்காக கோபுரா கேமரா வைக்கிற மாதிரி அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாதரா. அதே மாதிரி கேமரா எடுத்துன்னு போய் அவன் வீட்டு முன்னாடி வச்சா மச்சான் அது ஒர்க் அவுட் ஆகாது. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கம்முன்றா. என்னடா தெரியாது எனக்கு? என்ன தெரியாது? இத்தனை வருஷம் நான் கோமால இருந்து என்னெல்லாம் மிஸ் பண்ணணும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன். உங்க தயவால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன நீங்க எதுக்கு எடுத்தாலும் கேமரா, பேஸ்புக், மெசேஜ்னு டெக்னாலஜினால எல்லாரும் கிட்ட வரதா நினைச்சுட்டு தூரம் தூரமா போயிட்டு இருக்கீங்க. யாரும் மூஞ்சிய பார்த்து பேசுறது இல்லையடா. உன் ஸ்கூல் ஃப்ரெண்டு பார்த்து 10 வருஷம் ஆகுதுன்னு எங்கன்னு கேட்டா ஏதோ ஒரு பார்க்ல இருக்கான்ற. மச்சான் நம்ம எல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது காலைல 7 மணிக்கு கிரிக்கெட்னா 7 மணிக்கு கிரவுண்ட்ல இருப்போம்ல. 6:30 மணிக்கு போய் பிச்சு ரெடி பண்ணுவோம். இப்போ ரீச்டா மச்சான், வேற யாரையும் மச்சான், கேன்சலா மச்சான் வாட்ஸ்அப்லயே பேசிட்டு இருந்தா கிரவுண்ட்ல யாரையுமே காணுமேடா. ஏன்பா ஹேக்கர், உனக்கு பேஸ்புக்ல எத்தனை ஃப்ரெண்ட்ஸ்? 4000. உதவின்னு கேட்டு பாரு, ஒருத்த வந்து நிக்க மாட்டான். பேஸ்புக்லயே இல்லாத அம்மாவுக்கு ஹாப்பி பர்த்டே அம்மான்னு பேஸ்புக்ல மெசேஜ் போடுவீங்க. அவங்களுக்கு எப்படா தெரியும்? அப்ப யாருக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதோ ஒரு பொண்ணு யாருன்னே தெரியாது, அவ கூட மணிக்கணக்கா சாட் பண்ணிட்டு இருப்பா பேஸ்புக்ல. ஆனா அவளை போய் நேர்ல பார்த்து பேசினா அல்ல உனக்கு. ஏன்? ஏன்னா அது ரியாலிட்டி. எல்லாரும் ரியாலிட்டியை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிட்டீங்க. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், உண்மையான சந்தோஷம், உண்மையான ஆறுதல், உண்மையான பர்த்டே விஷனா என்னன்னு கூட தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கீங்களே. சார், உங்க ஒய்ஃபோட போன் நம்பர் போனை பார்க்காம உங்களால சொல்ல முடியுமா சார்? 16 வருஷம் முன்னாடி அவளோட லேண்ட்லைன் நம்பர் எனக்கு ஞாபகம் இருக்கு. 22582999. ஏன்? ஏன்னா அது எனக்கு இங்க இருக்குது. உங்க எல்லாருக்கும் இதுலயே மனுஷனை மெஷினாக்க ட்ரை பண்றீங்க, மெஷினை மனுஷனாக்க ட்ரை பண்றீங்க. அதுதான் எனக்கு எதுக்குன்னே புரியல. மச்சான், உன் பையன் பேசல நீ எப்படி பேசுவான்? ஏன் பேசுவான்? அவன்கிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்ல. நான் பேசினேன். ஆனா ஒண்ணுப்பா, இத்தனை வருஷம் நான் கோமால இல்ல, நீங்க எல்லாரும் தான் கோமால இருந்திருக்கீங்க. தயவு செஞ்சு எந்திரிச்சிருங்க. நான் தெரிஞ்சதுனால தான் நான் சொல்றேன். அவனை இந்த டெக்னாலஜி வச்செல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க ஒரு கேமரா வச்சா அதை எப்படி வச்சுக்கன்னு உங்களுக்கே எடுத்து காட்டுவான். ஆனா வேற ஏதாவது ஒண்ணுதான், வேற ஏதாவது. எங்க அப்பா எல்லாம் காலை 8 மணிக்கு ஆபீஸ் போனா ஈவினிங் 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவாரு. அதோட அடுத்த நாள் 8 மணிக்கு தான் போவாரு. இந்த போன் இருக்கிறதால இருக்குது. எப்ப பார்த்தாலும் அடிச்சுட்டே இருக்கு. சாப்பிடும் போது காலு, தூங்கும் போது காலு, கக்கூஸ் போகும்போது காலு, அது கழுவும் போது காலு. அது இல்லாம அவன் காலு, இவன் மெசேஜ், அவன் மெசேஜ். அப்பா இவ்வளவு பெரிய உலகம் இருக்கும் போது ஒரு சின்ன பொட்டிக்குள்ள அடைஞ்சு போய் சாவறீங்களா? அடுத்து ஒண்ணாத. டேய், இப்ப எதுக்குடா அதை உடைச்ச? நான் எங்கடா உடைச்சேன்? நீ பேசின பேச்சு தானே நான் உடைச்சேன். நான் தான் பேசினேன். ஆனா நீ ஏன் உடைச்ச? அது உன் போன்ல ஒரு எமோஷன்ல உடைச்சேன்டா.